தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் ஒன்றாக விளங்கும் சேலம் இன்று 151வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. தமிழகத்தின் இரும்பு நகரம் என போற்றப்படும் சேலத்தை அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்தி ஸ்மார்ட் சிட்டியாக விரைவில் மாற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பே இன்று இருக்கும் சேலம், தருமபுரி, நாமக்கல், கிருஷ்ணகிரி, கரூர் ஆகிய 5 மாவட்ட பகுதிகளுடன் பரந்து விரிந்து காணப்பட்டது சேலம் ஜில்லா. ராஜாஜி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களை நாட்டிற்கு தந்த பெருமையும் சேலத்திற்கு உண்டு. சேலம் நகராட்சி 151வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. இதையொட்டி கொண்டாட்டங்கள் களை கட்டி வருகின்றன. இந்த வருடம் இன்டாக்ஸ் சார்பில் பெரியார் பல்கலைக்கழகத்தோடு இணைந்து நாங்கள் நிறைய டாக்குமெண்டேஷன் பண்ணுறோம். அதாவது சேலம் ஹிஸ்ட்ரியோட டாக்குமெண்டேஷன். அதாவது டாக்குமெண்டேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னா நம்ம சரித்திரம் மட்டும் இல்லை, கிளைமேட், அப்புறம் ஃபுட் ஹேபிட்ஸ், மக்களோட முந்தி எப்படி இருந்தாங்க, இப்போ என்ன மாற்றங்கள் வந்திருக்குது, இது எல்லாமே நம்ம இப்போ டாக்குமெண்டேஷன் பண்ணுறோம். சேலம் நகராட்சியின் பொன்விழா மற்றும் நூற்றாண்டு விழாவின் போது அதன் முக்கியத்துவம் குறித்து சிறப்பு மலர் வெளியிடப்பட்டு வந்த நிலையில் தற்போது அதற்கான எந்த செயலையும் மாநகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகம் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டுகின்றனர் சமூக ஆர்வலர்கள். 50 வருஷம் முன்னால நல்ல ஒரு புத்தகம் வெளியிடுது, அதை இன்னைக்கு பார்க்குறப்ப நம்ம மனநிலையோ அந்த காலத்தில் என்னென்ன நடந்திருக்கு, எப்படி இருந்திருக்காங்கன்றது ஒரு சரித்திரம். அதை நம்ம இப்போ செய்ய தவறுறோமே அப்படின்றது ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யுது. சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் மட்டுமின்றி சாளுக்கியர்கள், நாயக்கர்கள் மற்றும் முகலாயர்கள் ஆண்ட சரித்திர பெருமை கொண்டது சேலம் என்கின்றனர் வரலாற்று ஆய்வாளர்கள். சேலம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கிடைத்த கல்வெட்டுக்களை மேற்கோள் காட்டும் ஆய்வாளர்கள் அந்த கல்வெட்டுகள் உரிய முறையில் பாதுகாக்கப்படுவதில்லை என்றும் கவலை தெரிவிக்கின்றனர். அதாவது பார்த்தீங்கன்னா சார், சேலத்தில் வரலாறு நிறையவே இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா மக்களிடையே விழிப்புணர்வு கொஞ்சம் குறைவாக இருக்குது. வரலாற்று சின்னங்களை பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய மேம்படுத்தணும். அதுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் அதை கொஞ்சம் அழிக்காமல் கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுருக்கணும். அது அந்த வகையில் பார்த்திங்கன்னா மக்களிடையே கொஞ்சம் விழிப்புணர்வு குறைவாக தான் இருக்குது. மலைகள் சூழ்ந்த சேலத்தில் அமைதியான வாழ்க்கை முறை, வளர்ச்சியான எதிர்காலத்துடன் மக்கள் வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கிறார் சேலம் வரலாற்று சங்க செயலாளர் பர்னபாஸ். ஆனால் சேலத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லும்போது 1000 ஆண்டுகள் பழமையான மண் இது. இந்த மண் சுற்றிலும் மலைகளால் சூழப்பட்ட ஒரு பாதுகாப்பான ஒரு அமைதியான ஒரு இடம். அதனால வளர்ச்சிக்கும் வாழ்வுக்கும் இந்த ஊரில் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. 150 ஆண்டு கால வரலாற்றை நம்ம புரட்டி பார்த்தோம்னா அமைதியாகவே தான் அந்த வாழ்க்கை, மக்கள் வாழ்க்கை சேலத்தில் அமைஞ்சிருக்கு. ஒரு கட்டத்தில் தமிழ் திரையுலகின் தலைநகராகவும் சேலம் விளங்கியது. தென்னிந்தியாவின் முதல் ஸ்டுடியோவான மாடர்ன் தியேட்டர்ஸ் இங்கிருந்துதான் செயல்பட்டது. வருங்கால சந்ததியினருக்கு இதுபோன்ற வரலாறுகளை தெரிவிக்கும் வகையில் குறும்படங்கள் மூலம் ஆவணப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருப்பதாக கூறுகிறார்கள் ஆராய்ச்சி மாணவர்கள். இவ்வளோ பிரசித்தி பெற்ற விஷயங்கள் இருந்தாலும் இன்றைக்கி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலோ இளைஞர்கள் மத்தியிலோ நிறைய விஷயங்கள் மறந்துட்டு இருக்காங்க. இதை விட்டு வேறு பக்கம் டிவியேட் ஆகிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் அவங்க புரிஞ்சிக்கிறதில்ல, உணர்றதில்ல சேலத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்கிறது. ஸோ இதுக்காக தான் அந்த வீடியோ ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கேருந்து போன பெரிய ஆட்கள் பார்த்தீங்கன்னா ராஜாஜி இருக்கார், விஜயராகவாச்சார் இருக்கார், ஆல் இந்தியா லெவலில் ஃபேமஸானவங்களாம் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பீப்புளுக்கு ரிலைஸ் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக நாங்களே இளைஞர்கள்லாம் சேர்ந்து வாலண்டரியாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ஒரு டாக்குமெண்ட்ரி. மத்திய அரசின் பொலிவுறு நகரங்கள் பட்டியலில் இடம் பிடித்துள்ள சேலத்தில் அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் தேசிய அளவிலான கல்வி குழுமங்கள் தொடங்கப்பட வேண்டும், முடங்கி கிடக்கும் விமான நிலையத்தில் மீண்டும் போக்குவரத்தை தொடங்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். சேலமில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ் இருந்தாலுமே ஒரு தேசிய அளவிலான ஒரு கல்வி குழுமம் இங்கே கிடையாது. ஸோ அது கண்டிப்பாக நம்ம சேலம் மக்களுக்கு தேவை. ஸோ அது இருந்தால் தான் நம்ம அடுத்த ஜென்ரேஷன் மேலே போக முடியுங்கிறது எங்களோட விருப்பம். தமிழகத்தில் வேறெங்கும் இல்லாத வகையில் இரட்டை கிடக்கு மேம்பாலம் அமைக்கும் பணி சேலத்தில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. 151வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள இந்நாளில் கட்டமைப்பு பணிகளை விரைவுபடுத்தி பொலிவுறு நகரமாக சேலத்தை விரைவில் மாற்ற வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தமிழகத்துல வேகமா வளர்ந்து வரும் நகரங்கள்ல சேலம் முக்கிய இடத்தை பிடிச்சிருக்கு.
இன்னைக்கு சேலம் 156வது ஆண்டு அடியெடுக்கும் இந்த தருணத்துல அரசு எடுத்த பல்வேறு முயற்சி காரணமாக இரட்டை அடுக்கு மேம்பாலம் உள்ளிட்ட பல்வேறு பணிகளால சேலம் ஒரு வகையில வளர்ச்சி பாதையில சென்றாலும் ஆனா சேலத்துல உட்கட்டமைப்பு வசதி மற்றும் சேலம் மாநகரத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்பது சேலம் மக்களின் பல ஆண்டு கோரிக்கை. இந்த தருணத்துல சேலம் மக்களின் கோரிக்கை அரசு நிறைவேற்றுமா என்ற எதிர்பார்ப்பில் சேலம் மக்கள் காத்திருக்கின்றார்கள். ஒளிப்பதிவாளர் நேதாஜியுடன் ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம்.